Hi everyone, this is Seshi's kitchen and now I'm going to show you a very old recipe. இது புதிய இல்ல பழைய எங்க பாட்டி பண்ணின ரெசிபி. என்ன பழைய இட்லி பொடி தான். இது என்ன இட்லி பொடி எல்லாரும் பண்றதுதானே அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா எங்க பாட்டி பண்றது ரொம்ப நன்றாக இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்? மிளகாய் ஒரு 20 மிளகாய், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் போரும், கடலைப்பருப்பு ஒரு சின்ன கப்பு, உளுத்தம் பருப்பு அதே அளவு ஒரு சின்ன கப்பு, எள்ளு ஒரு அரை கப்பு, உப்பு கல்லு உப்பு தேவையான அளவு, வெல்லம் கொஞ்சம் தேவையான அளவு, இவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பேன் அடுப்புல வச்சு சூடாக்கி அதுல எண்ணெயை விடுவோம். எண்ணெய் விட்டதும் மிளகாயை முதல்ல போட்டு மிளகாய் சிவக்க வறுத்து கொட்டிக்கணும். பிறகு கடலை பருப்பை போடணும். கடலைப்பருப்பு லேசா செவந்து வாசனை வரைக்கும் வறுத்து அதையும் அந்த மிளகாயோட கொட்டிக்கணும். கடலைப்பருப்பு போடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும், அதை கொட்டிடணும். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்புக்கு எண்ணெய் தேவையில்லை. அந்த பேனிலேயே உளுத்தம் பருப்பை போட்டு நன்றாக வறுத்து அதையும் அந்த சிவப்பா வாசனை வர, உளுந்து வாசனை நன்னா தெரியும், அந்த வாசனை வர வரைக்கும் சிவப்பாகனதும் நிறம் மாறி வரும். அப்போ அதை கொண்டு அதையும் கொட்டிடணும். இது மூணும் தனியா வச்சுக்கணும். அப்புறம் அந்த சூடான பேன்ல எள்ளு, நம்ம வச்சிருக்கிற அரை கப் எள்ளை அதுல போட்டு படபடன்னு வெடிக்க வைக்கணும். வெடிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த எள்ளோடையே கல் உப்பையும் போட்டு கலந்தா அந்த உப்புல இருக்கிற ஈரமும் போயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? மிக்ஸி ஜார் எடுத்து இந்த மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது மூணையும் போட்டு கொரகொரன்னு அரைச்சுக்கணும். நைஸா, ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. இட்லி பொடிக்கு அது டேஸ்டா இருக்காது. அதனால கொரகொரன்னு அரைச்சுக்கணும். அரைச்சு அதுக்கப்புறம் இந்த எள்ளையும் உப்பையும் போட்டு அந்த வெல்லத்தையும் போட்டு சும்மா நம்ம இந்த டர்ன் பண்ணி கொஞ்சம் நிறைய இதை அரைக்காம கொஞ்சமா அரைச்சு அதை சேர்ந்து கலந்துபடியா பண்ணினா எள்ளு வாசனை அந்த மிளகாய் பொடியில தூக்கலாக இருக்கும். இப்போ இதுல நீங்க நல்லெண்ணெய் விட்டு இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா பிரமாதமாக இருக்கும். நாங்க எங்க பாட்டியோட இந்த இட்லி பொடிக்காக ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவோம். நீங்க ட்ரை பண்ணிட்டு நீங்களும் சொல்லுங்க, பார்க்கலாம். கோதுமை தோசை என்னுடைய மனைவி செஞ்சது. இட் இஸ் சோ குட், எக்ஸலன்ட். அந்த இதற்கு செஞ்ச இந்த இட்லி பொடி சூப்பர். ஐ ரியலி என்ஜாய் திஸ், த மோஸ்ட் டெலிஷியஸ் டிஷ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.